ஐடி அசெட் சர்வீசஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு காணொளி மூலமா உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. டெட் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் தான் இப்போ பேச போகிறோம். நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து இட் இஸ் கமிங் அண்டர் ஃப்ரீடம் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். FREEDOMM அப்படின்ட்டு. அதில் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஆல்ரெடி F ஃபேமிலி செக்யூரிட்டி, R ரிட்டையர்மெண்ட், E வந்து எமர்ஜென்சி ஃபண்ட், அனதர் E ஃபார் எஜுகேஷன் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் நவ் D ஃபார் டெட் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஒரு சொந்த வீடு வந்து கண்டிப்பாக இருக்கும். மோஸ்ட்லி அது வந்து ஒரு ஹவுசிங் லோன் இஎம்ஐயில் வந்து போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ இந்த பதிவை நல்லா கேட்டுக்கோங்க. இந்த பதிவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களோட வீடு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக வந்துடும். எப்படி வந்துடும்? ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீங்கள் வீட்டுக்குன்னு செலவு பண்ணக்கூடிய பைசா வந்து ஒன்றுமே இருக்காது ஆக்சுவலாக. அதுக்கான பதிவு தான் இது. ஸோ கொஞ்சம் நல்லா காது கொடுத்து கேளுங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதோட ஐடியா வந்து நல்லா புரியும். ரைட்டுங்களா? இப்போ எல்லாருக்குமே வந்து ஹவுசிங் லோன் இருக்குது. இப்போ நாங்கள் பார்க்கக்கூடிய ஃபினான்ஷியல் பிளானிங் கிளையன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி ஹையஸ்ட் ஸ்பெண்டிங் எங்கே நடக்குது அப்படின்னாக்க மோஸ்ட்லி இந்த வீட்டுக்கு பே பண்ணக்கூடிய இஎம்ஐ தான் வந்து நிறையா இருக்கும் ஆக்சுவலாக எல்லாருக்குமே. இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து இப்போ எல்லாருமே நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு வந்து நான் வீடு வாங்கிட்டேன், அந்த வீடு வந்து விலை ஏறிட்டே போகும், விலை ஏறிக்கிட்டே போனால் அதனால எனக்கு வந்து ப்ராஃபிட். பட் நம்ம வந்து ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பார்த்துருக்கோம். நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரெண்டு விதமாக பார்க்கணும். ஒன்று வந்து கன்சம்ஷன் அசெட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அசெட்னு ரெண்டாக பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். பட் நம்ம இருக்கக்கூடிய வீடு வந்து இட் இஸ் அ கன்சம்ஷன் அசெட். எனக்கு இருக்கிறதுக்கு வேணுங்கிற வீடு. அதனால நான் அதில் வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் வருமா வராதாங்கிறத பார்க்கக்கூடாதுங்கிறது தான் உண்மை. பட் இன்னைக்கு உள்ள நிலைமையில நம்மளோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட சம்பளம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன், ஒரு வீடு வாங்கணும் அப்படின்றதுக்காக எனக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும் சிட்டிலன்றதுக்காக ஒரு சிங்கிள் பெட்ரூமோ இல்லை ஒரு சின்ன ஒரு கிரன்ச்டு ஒரு டபுள் பெட்ரூமோ வாங்கி உள்ளே போயிடுவோம் ஆக்சுவலாக. பட் அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒரு பீரியட் கொஞ்சம் சேலரி இன்க்ரீஸ் ஆகும். சேலரி இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 10-15 வருஷத்தில் சேலரி இன்க்ரீஸ் ஆன உடனே பசங்க பெரியவங்களாகிடுவாங்க. பசங்களுக்கு ஒரு ரூம் இருந்தால் பரவாயில்ல. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது 2 பெட்ரூம், மேபி 3 பெட்ரூம் ஆர் 4 பெட்ரூம் போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும். ரைட்டா? அப்படி வர்றப்போ உங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னாக்க, இந்த ஃபர்ஸ்ட் வாங்கின வீடை விற்றுட்டு செகண்ட் வீடு வாங்குங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஐடியல் ஆல்சோ ஃபார் அவர் இந்தியன் கைண்ட் ஆஃப் அ சிச்சுவேஷன் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த இஎம்ஐ நம்ம பே பண்ணுறோம் இல்லையா, நம்ம வந்து இப்போ 15 வருஷம் கழிச்சு ஒருத்தர் ஒரு வீடு வாங்குறதுக்கு பிளான் பண்ணுறாரு. அப்போது ஒரு ஃபர்ஸ்ட் ஹவுசிங் லோன் இஎம்ஐ முடிஞ்சு போயிடுது. ஸோ யூ வாண்ட் டு கோ ஃபார் அ செகண்ட் இஎம்ஐ, ஒரு வீடு போகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னாக்க, அப்போ உள்ள சுச்சுவேஷனில் என்ன ஆகும் அப்படின்னாக்க, இந்த வீடை விற்று தான் நான் வந்து அடுத்த வீடை வாங்கணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். விற்றுட்டு வாங்குறதா நல்லதும் கூட. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க, நம்ம இந்த டெட் ஆப்டிமைசேஷனில் என்ன பிளான் பண்ணுறோம்னா, இந்த வீட்டுக்கு நீங்கள் என்ன இஎம்ஐ 15 வருஷமோ 20 வருஷமோ என்ன இஎம்ஐ நீங்கள் பே பண்ணினீங்களோ அந்த பே பண்ண இஎம்ஐ அப்படியே உங்களுக்கு திருப்பி வந்துடும். ரைட்டா? பே பண்ண இஎம்ஐ நம்மளோட கஸ்டமர் டெட் ஆப்டிமைசேஷனாக நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னாக்க, இந்த டோட்டல் பணம் இஎம்ஐயை நீங்கள் எவ்வளோ பே பண்ணீங்களோ அது வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு மந்த்லி 20,000 ரூபா பே பண்ணுறாருன்னு வச்சுப்போம். மந்த்லி ஒரு 20,000 ரூபா பே பண்ணுறாரு அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பே பண்ணுறாரு? 2,40,000 ரூபா. 2,40,000 ரூபா அப்படின்னாக்க 15 வருஷத்துக்கு வந்து அவர் வந்து 36 லட்சம் ரூபா பே பண்ணுவார். அதாவது 20,000 இன்ட்டு 12 2,40,000, 2,40,000 இன்ட்டு 15 வருஷம். 15 வருஷம் போட்டிங்கன்னாக்கா டோட்டல் வந்து உங்களுக்கு இட் கம்ஸ் டு அபவுட் 36 lakhs வரும். ரைட்டா? இப்போ இந்த டெட் ஆப்டிமைசேஷனில் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட எங்கேஜ் ஆயிருந்தீங்கன்னாக்க, நீங்கள் 15 வருஷம் உங்களோட இஎம்ஐ கட்டி முடிக்கும் போது உங்களோட 36 லட்சம் ரூபாய் நீங்கள் என்ன இஎம்ஐ பே பண்ணுனீங்களோ அந்த இஎம்ஐயும் திருப்பி வந்துவிடும்.
எப்படி சார் இது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதுக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ல நீங்க ரூ. 20,000 இஎம்ஐ பே பண்றதுக்கு பதிலாக ஒரு ரூ. 25,000 இல்ல ரூ. 23,000 இது வந்து உங்களுக்கு நீங்க எத்தனை வருஷம் டென்யூரு, உங்களோட உங்களோட இஎம்ஐ அமௌண்ட் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ, அத பொறுத்து தான் வந்து இது வித்தியாசம் ஆகும். பட் நான் சொல்றது ஒரு ஜெனரிக்கா ஒருத்தர் ஒரு 15 வருஷத்துக்கு போறாரு, ஒரு ரூ. 20,000 இன்னைக்கு உள்ள இஎம்ஐல பே பண்றாரு அப்படின்னாக்க, 3 to 5,000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணினால், அவங்களுக்கு டோட்டலா அவங்க என்ன மந்த்லி நான் சொல்றேன். மந்த் ஆன் மந்த் இன்ஸ்டெட் ஆஃப் ரூ. 20,000 இஎம்ஐ, யூ ஹேவ் டு கன்சிடர் யுவர் இஎம்ஐ இஸ் பிட்வீன் 23,000 to 25,000 அப்படின்னு கன்சிடர் பண்ணி சேவ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, உங்களோட என்டையர் இஎம்ஐ தட் வாட் யூ ஆர் பேயிங் தட் வில் கம் பேக் டு யூ. இது நிறைய பேருக்கு நம்ப முடியாத விஷயமா இருக்கும். அப்படி இருந்ததுனாக்க நீங்க சார் நீங்க உண்மையா தான் சொல்றீங்களா, நம்ப முடியல சார் அப்படின்லாம் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்குறேன். எங்களோட நம்பரும் இதில் ஷேர் ஆகும். நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் தான். வி ஹவ் டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் வி ஆர் டூயிங் திஸ் அண்ட் ஆல்ரெடி நான் வந்து இது உங்களுக்கு மட்டும் புதுசாக பண்ணலங்க. ஆல்ரெடி தெர் ஆர் லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஹவ் டன் இட் அண்ட் தெர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் இதையுமே ரியலைஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. நான் ஐ மைசெல்ஃப் ஒன் ஆஃப் த ரியலைசர். நான் வந்து இப்போ எனக்கு வந்து 15வது வருஷம் லோன் முடிய போகுது. என்னோட வீடு இஎம்ஐ வந்து எனக்கு இப்போ 52 வயசு. 15 வருஷத்துக்கு முன்னால் நான் எடுத்த இஎம்ஐ இப்போ முடிய போகுது. நான் ஹவுசிங் லோன் முடிஞ்ச உடனே எனக்கு பேங்க்லேருந்து அந்த ஹவுஸ் டாக்குமெண்ட்டும் என் கைக்கு வந்துடும். அட் த சேம் டைம் நான் பே பண்ண இஎம்ஐயும் எனக்கு திருப்பி வந்துடும். நானும் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். கஸ்டமர்ஸ் நிறையா பேர் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இதை வந்து பயனடையலாம். டெட் ஆப்டிமைசேஷன்றது என்ன அப்படின்னாக்க, என்னோட ஹவுசிங் லோன் மொத்தமாக எப்படி திருப்பி கொண்டு வர்றது. நான் என்னோட ஹவுசிங் லோன் மொத்தத்தையும் திருப்பி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னாக்க, எனக்கு கண்டிப்பாக ஹவுஸ் வில் பிகம் ஃப்ரீ. ரைட்டா? இதுதான் வந்து இந்த சீக்ரெட் ஆஃப் திஸ் டெட் ஆப்டிமைசேஷனுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் இன்னும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி தர லாட் ஆஃப் வேல்யூ அடிஷன் நாங்கள் வந்து கொடுத்துட்டே இருப்போம். இது வந்து நாங்கள் மார்க்கெட்டில் இல்லாததெல்லாம் எதுவும் சொல்லலை. இருக்கிறதையே வந்து நம்மளோட தேவைகளுக்கு தகுந்த மாதிரி எப்படி செட்ரேட் பண்ணுறதுங்கிறது தான் நம்மளோட வேலை. அதுக்கான ஐடியாஸ் தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக நம்ம கொடுக்குறோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பி ரிச் ஆல்வேஸ். தேங்க்யூ.